கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் ஒரு புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, யார் சமாதானமாய் சோதரம் வாழ தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, யார் மற்றவர்களுடைய சமாதானத்தை விரும்புகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் பைபிள் சொல்லுகிற சமாதானம் அது ஆண்டவர் கொடுக்கிற ஒன்று. வேதம் சொல்லுகிற, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அவரை பற்றி கொண்டு அவரை நம்புகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சமாதானக்காரனராக இருக்கிறார். அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் போராட்டங்களுக்கும் காரணம் சோதரம் பிசாசானவன். நம்முடைய ஆண்டவர் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் குழப்பங்களை ஏற்படுத்துகிறவர் அல்ல. அவர் நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை கொடுக்கிறவர். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் சமாதானம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த சமாதானத்தை இந்த நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். ஆண்டவருடைய அன்பிலே நாம் கடந்து வரும் பொழுது அந்த சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அப்படி சமாதானத்தை கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்வும் மற்றவர்களை சமாதானம் பண்ணுகிறதா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு அநேக சோதரம் பிறருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை உருவாக்குறவர்களாய் இருக்கிறார்கள். பிரிவினைகளை உருவாக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகளை உருவாக்குறவர்களாய் இருக்கிறார்கள். இதையெல்லாம் கர்த்தர் விரும்புகிறது. சோதரம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய சுபாவம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம், அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர்களாய் மாற்றப்படுகிறார்கள். ஆகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க விரும்பினால் உங்களுக்கு சமாதானத்தை தந்த பரலோகத்தின் ஆண்டவர் சொல்லி இருக்கிற பிரகாரம் மற்றவர்களையும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாற்றுங்க. பிரச்சனையோடும் பலவிதமான நெருக்கங்களோடு இருக்கிறவர்களுக்கு சமாதானம் சொல்லி அவர்களை ஆசீர்வதியுங்கள். இயேசு தம்முடைய சிஷ்யர்களை அனுப்பும் போது கூட சமாதானம் சொல்லி ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கட்டளை கொடுத்தது போல பிரச்சனைகளோடும் போராட்டங்கள் இருக்கிறவர்களுக்காக நாம் செபிப்போம். அவர்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி தேவ சமூகத்தில் நிற்போம். நிச்சயமாய் நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய புத்திரராய் காணப்படுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. கண்களை மூடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, எங்க வாழ்க்கையில சமாதானத்தை தருகிறவரே, சமாதானக்காரனராய கிறிஸ்துவாகிய நீர் ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் பொருட்டு ஆண்டவரே, நீர் சிலுவை மரணத்தை தெரிந்தெடுத்து உமால நாங்கள் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அப்பா, நாங்களும் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு அந்த சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டிய சுபாவத்தை தாரும். ஏசப்பா, இந்த நாளிலும் கத்திரங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுங்க. இந்த நாளின் ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் ஒவ்வொருவரையும் சமாதானத்தின் பாதைகளை நடத்துங்க. எந்த ஒரு குறைவில்லாதபடி கத்த தம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியான நடத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.